Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Canara Bank fixed deposit கான புதிய வட்டி விகிதத்தை 7/10/2022 இருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த புதிய வட்டி விகிதம் என்ன, அதனுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 7 நாள்லேருந்து 45 நாட்களுக்குள்ள கனரா பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக் சீனியர் சிட்டிசன் 2 பேருக்குமே 3.25% வழங்குறாங்க. அடுத்து 46 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக் சீனியர் சிட்டிசன் 2 பேருக்குமே 4.25% வழங்குறாங்க. நெக்ஸ்ட் 91 நாள்லேருந்து 179 நாட்களுக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக் சீனியர் சிட்டிசன் 2 பேருக்குமே 4.50% வழங்குறாங்க. அடுத்து 180 நாட்கள்லேருந்து 269 நாட்களுக்குள்ள கனரா பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 5.90% வழங்குறாங்க. அதுவே ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த அக்கௌண்ட்டை இதே கால அளவில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.40% வழங்குறாங்க. அடுத்து 270 நாட்கள்லேருந்து ஒரு வருடத்திற்குள்ள இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஒரு வருடத்திலிருந்து 2 வருட எஃப்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.50%, சீனியர் சிட்டிசனுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 666 அதாவது 666 நாட்களில் ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் 2 வருடத்திலிருந்து 5 வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 6.50%, சீனியர் சிட்டிசனுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் 5 வருடத்திலிருந்து 10 வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி கனரா பேங்க்கில் 10 வருட கால அளவில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7% வழங்குறாங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,159,000 ரூபாய். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2,159,000 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே ஒரு சீனியர் சிட்டிசன் இதே கால அளவில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.50% வழங்குறாங்க. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட்டாக 1,10,234. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2,10,234 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக அவங்க பெறலாம். அதுவே 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இதே கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 3,479,000. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 6,479,000 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக அவங்க பெறலாம். அதுவே ஒரு சீனியர் சிட்டிசன் இதே அமௌண்ட்டை இதே கால அளவில் எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 3,30,704. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 6,30,704 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக அவங்க பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.